சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தேமுதிக 20 தொகுதி ஒரு ராஜ்சபா இது மாதிரிலாம் கேட்குறாங்க. எப்படி சார் அவங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்கா? ஏன்னா அவங்களுக்கு செல்வாக்கே கிடையாது. இப்போ என்னென்னா அந்த பழைய காலத்தில் ஏதோ நடந்ததில்லை, அதை இன்னும் நிஜமாக நினச்சி கொண்டு இருக்கிறார்கள் அந்த பிரேமலதா என்பது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி இன்னும் கிரவுண்டு ரியாலிட்டிக்கு வரல. கேப்டன் என்கிற அவரை பார்த்தே ஓட்டு போடாத இந்த மக்கள் கொஞ்சம் இருக்குது ஓட்டு வங்கி என்பதற்காக இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க. உங்களை எத்தனை மக்கள் உங்களை விரும்புவார்கள் என்பது இது. இப்போ எனக்கு தெரிஞ்ச கணிப்பு என்னென்னா 0.43% தான் அவங்க ஓட்டு வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிற எந்த இதுவுமே கிடையாது. இது உங்கள் கணிப்பு இல்லை, இது நிதர்சனமான உண்மை தானே சார்? உண்மைதான். இது எதாவது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன், அந்த தேர்தல் கணிப்புலாம் இப்போ எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸில் அது இது மேட்ச் ஆகுது. ஸோ அது மாதிரி இருங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட 20 எம்எல்ஏ இருக்காங்க, அதனால் நீ 20 கொடுன்றாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு ஒன்றும் அரசியல் புரியாத ஒரு ஆளாக இருக்காங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா 145 பேர் பழைய எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறான் இன்னும். அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் அண்ணா திமுகவில் இருக்கிறான். அப்போ பழைய எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்க, எனக்கு கட்சி கொடுன்னு சொன்னால் எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வர முடியாது. ஸோ நுணலும் தன் வாயால் கெடும் என்பது பிரேமலதா கொண்டு போகிறாங்க. அந்த கட்சியை அநேகமாக எதுவும் ஒரு முடிவு எடுக்காமல் இருந்தாங்கன்னா கட்சி இந்த தடவை முடிஞ்சு போடும். அதாவது அது அவருடைய அந்த கட்சி மறைந்துவிடும், அவருடைய கனவெல்லாம் மறைந்துவிடும், விஜயகாந்தோட கனவு என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், விஜய் பிரபாகரனும் என்ன சொல்றாரு, எங்களுக்கு 20 சீட் வேணும், நீங்கள் முதல்வராக நாங்கள் ஏன் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் பிரபாகரனும் ஒரு மாதிரி பேசுகிறாரு சார். அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஏங்க இதெல்லாம் அரசியல் முதிர்ச்சி இல்லைங்க. ஏன் உனக்கு என்ன இருக்கே, உங்கள் அப்பா ஒரு அரசியல் இருந்தார், அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அதை தாண்டி நீ என்ன வளர்த்தி கொண்டிருக்கிறாய்? உனக்கு இப்போ அன்புமணி பேசுகிறார்ல, இவ்வளோ கடன் வாங்கியிருக்க, இவ்வளோ டெபிசிட் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை, உன்னால் பேச முடியுமா? எதுவுமே தெரியாமல் 20 எம்எல்ஏ வச்சு நான் உன்னை முதலமைச்சராக முடியுமான்னு சொன்னால் என்ன நடக்குது? அப்போ உனக்கு தெரியல முதலமைச்சராகவும் தெரியல. 234 தொகுதியில் நீ தனியாக நின்றுக்கோ. உனக்கு எதுக்கு இப்போ அங்கே அந்த திமுக வீட்டுக்கு கொஞ்ச நாள் போகிற, அண்ணா திமுக போகிற, அதே மாதிரி நீ என்ன இப்போ புரோக்கர் வேலை மாதிரி எல்லாமே அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு சூட்கேஸ் கொடுக்கணும், அதுக்கு தான் இந்த அம்மா அலையிறாங்க அப்படின்ற மாதிரி இதுவாச்சு. ஸோ இந்த நிலைமையில் போனால் இந்த கட்சி இனிமேலும் தொடராது என்பது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ மத்திய இணையமைச்சர்லாம் கேட்குறாங்க, யாருக்கா சார் இருக்கும் அந்த மத்திய இணையமைச்சர்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மத்திய இணையமைச்சர் எந்த பேஸில் கேட்குறாங்களோ எனக்கு தெரியல. ஆனால் மத்திய இணையமைச்சர் யார் கேட்பாங்க, அவங்க தம்பிக்கு கேட்பாங்க, சுதீஷ் கேட்பாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா கூட ஏதாவது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரியல. இன்னும் 2 பசங்கள்ல, ஒரு பையன் தான் அரசியல் இருக்கிறான், இன்னொரு பையன் நடிகனாக இருக்கான். ஒருவேளை அவனை கொண்டு வராங்களா அதுவும் தெரியாது. ஸோ பாதையை திக்கு தெரியாத காட்டில் இவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ரொம்ப நாளைக்கு போய் சேர அரசியலில் கரை ஏறுவது முடியாது என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சார், இப்போ தனித்து நின்னானா எத்தனை தொகுதி சார் வெல்வாங்க? தனித்து நின்னா 234 தொகுதி நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் டெபாசிட் வாங்குவியா சொல்லுங்கள்? எத்தனை பேர் டெபாசிட் விடுவான்? எத்தனை பேர் உங்களை நம்பி வருவான் சொல்லுங்கள்? உங்களை நம்பி எல்லாத்தையும் நிற்பானா? சும்மாவா? எவ்வளோ காசு செலவாகுது? யாரு கொடுப்பா? ஏங்க இது மூழ்கி கொண்டு இருக்கிற கப்பல். யாரோ ஒரு கூட்டணியில் அந்த கட்சியை மேலே தூக்கி எதாவது கொண்டு வாங்கன்னா இன்னும் நீங்கள் அதில் பாதாளத்தில் கொண்டு போய் போடுவது எப்படின்னு குடும்பமாக உட்காந்து நீங்கள் கற்பனை பண்ணுவீங்களா, இல்லை இப்படி தான் ஆலோசனை பண்ணுவீங்களா என்பது நகைச்சுவையாக இருக்கிறது. சார், இப்போது இது மாதிரியே பேசும்போது தொண்டர்கள் மனநிலை எப்படி சார்? தொண்டர்கள்லாம் இப்போ ரொம்ப கொதிச்சு போயிருக்கான். எல்லாம் அங்கே இருக்கான் இங்கே இருக்கான். இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, அந்த மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இவருக்கு கொஞ்சம் இருக்குது. யார், நம்ம கேப்டனுக்கு முன்னாடி இருந்தது அந்த பெல்ட்டெல்லாம் இந்த அன்புமணி ஓட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ தகவலாக இருக்குது. ஏன்னா அந்த அன்புமணிக்கு நல்லா அந்த ஸ்பீச் அந்த இதெல்லாம் கிளியராக இருக்குது, அன்புமணி பக்கம் போயிட்டாங்க அப்படின்றது எனக்கு இப்போ தான் காலையில் தான் எனக்கு ஒரு தகவல் கிடச்சிது. ஸோ அதனால் இவங்க டே பை டே அந்த கட்சிக்காரன் என்ன நினைப்பான், இவ்வளோ நேரம் வரைக்கும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், உங்கள் கொள்கை தான் என்ன? சரி, ஒரு மனிதன்னா ஒரு கொள்கை வேணும். ஓகே, அந்த கொள்கையே இல்லை. திமுக கிட்டையும் போகிறீங்க, அண்ணா திமுக கிட்டையும் போகிறீங்க, அப்போ உங்கள் கொள்கை தான் என்ன? காசு பணம் இது தானே? அப்போது மக்கள் அந்த உங்ககிட்ட இருக்கிற அந்த ரசிகர்கள் அந்த தொண்டர்கள் எல்லாமே ஓடி போயிருப்பாங்க என்பது தான் என்னுடைய கணிப்பு. சார், இப்போ அதிமுகவும் கழட்டி விட்டுச்சு, திமுகவும் கழட்டி விட்டுச்சுன்னா உங்களுடைய நிலைமை என்ன சார்? 2 பேரும் கழட்ட போடணும். அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பண்ணியிருக்காங்க, கலைஞரும் ஜெயலலிதாவும் இந்த மாதிரி ஆட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா, தயவுசெய்து திமுக அண்ணா திமுக 2 பேரும் கழட்டி விட்டுடுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வெற்றி வாய்ப்பை கெடுக்கிற இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. சும்மா ஏதோ 10 11 வந்துட்டீங்களேன்னு பார்ப்பீங்க. கடந்த முறை
அவங்க இப்போ பையன் வந்து எம்பிக்கு இவ்வளோ நிறைய பண்ணான்னு சொல்றீங்க. அது அதிமுகவில் மட்டும் தானே சார்? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அதிமுக தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதிமுக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு பயங்கரமாக வேலை செஞ்சான், இயந்திர மனிதன் மாதிரி வேலை செஞ்சான். அதை நான் கண்ணார பார்த்தேன். நான் எப்படியா அவனை ஜெயிக்க வைக்கணும்னு. ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க. உங்கள் ஆளுங்க ஒரு ஆள் இல்லைங்க, உங்களுக்கு அந்த பூத் ஸ்லிப் கொடுக்க கூட ஆள் இல்லை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். சார், இப்போ விஜய் பிரபாகரன் வந்து ஒரு இடத்துலையும் வந்து இது மாதிரி பேசும்பொழுது, அதாவது நீங்கள் சொன்னாங்கல்ல முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல, அனுபவம் இல்லை அப்படின்னு, இது மாதிரி பேசும்போது எப்படி சார் அது வந்து ஜனங்கக்கிட்ட இருக்கும்? தெரிஞ்சு போச்சு. ஏதாவது தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா ஒரு அடக்க வேணும் சார், எந்த ஒரு அரசியலும் அடக்க வேணும். சும்மா என்ன நீ பண்ண, நீ அன்னைக்கு அதிமுககாரன் என்னன்னா இவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பேன், நீ எதை வச்சு பேஸ் பண்ணுறா? அன்னைக்கு அதிமுக உங்களுக்கு பின்னாடி இருந்தது, இவ்வளோ வாக்கு வங்கி கொடுத்தது திமுக தான் இவ்வளோ பேசுறீங்க. நீங்கள் நேரெல்லாம் போனால் இதெல்லாம் நடக்காது. இப்போ அந்த உங்கள் அம்மா கூட தான் விருதாச்சலத்தில் நின்னாங்க, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார், நம்ம பிரபாகரன் டிடிவி இருந்தார். ஸோ இதெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் செல்லா காசு, அதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. சார், இப்போ தேர்தலில் இவங்களுடைய கைட்டி விட்டாங்க, எல்லாமே இது பண்ணிட்டாங்க, இவங்களுடைய முடிவு என்னவா சார் இருக்கும்? சார், முடிவு வந்து இந்த அம்மா வந்து முட்டாள்தனமாக பண்ணி இவங்களுக்கு ஏதோ ஒரு இல்லை, நம்ம கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. இப்போ வாக்கு வங்கியெல்லாம் பார்த்தா கம்மி, ஒரு சின்ன ஒரு 100-500 வாக்குகளில் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அதை இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக கைட்டி விட்டுருது அப்படின்னா கூட இப்போ தேர்தலுக்கு செலவுக்குலாம் காசு வேணும்ல சார்? எங்கள்கிட்ட செலவுக்கும் காசு இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தா யாரோ ஒரு ஊடகத்தில் 10 கோடி ரூபாய் கார் வாங்கியிருக்காங்க அப்படின்றாலும் சொல்லும்போது, அப்போ இது பின்னாடி ஏதோ இருக்குதான்னு அது ஒரு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க எப்படி 10 கோடி ரூபாய் வாங்க முடியும்? காசு இல்லைன்றதுனால தான் 300 கோடி ரூபாய் கேட்பதாக சொல்கிறார்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அம்மாவை பற்றி ரொம்ப இது ஒரு அலிபாபா குகைக்குள்ளே இருக்கிற கட்சி மாதிரியே தெரியுது எனக்கு. சார், அப்போ விஜயகாந்த் கட்சியினுடைய நிலைமை கேள்விக்குறி தானே சார்? விஜயகாந்த் அது வேற. விஜயகாந்தை வச்சு தான் இந்த கட்சி, விஜயகாந்தை வச்சு தான் அவங்க பையன், விஜயகாந்தை வச்சு தான் பிரேமலதா. அவரே இல்லை, நீங்கள் என்ன போய் துடிக்கிறீங்க? அதனால் அறுத்துட்ட கோழி மாதிரி துடுக்காதீங்க. அது வந்து அரசியலில் வந்து வேகாதது, புரியுதுங்களா? அதனால தயவு செய்து ராஜ்யசபா வேணும் அப்படின்றாங்க. அது யாருக்கு சார்? ஆனால் தொண்டனுக்கு கொடுப்பாங்களா சார்? ஐயோ, இந்த அம்மா வந்து ஏற்கனவே எடப்பாடி கிட்ட நீ எழுதி கொடுத்த போன நல்லா பார்த்த என்ன ஒரு இந்த அம்மா ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கி யாருக்கு சார் கொடுப்பாங்க? அவங்க தம்பிக்கு தாங்க கொடுப்பாங்க, வேற கொடுப்பாங்க. அவங்க தம்பியில் ஏதோ நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியாது. அப்போ வந்து 20 தொண்டர்கள் வந்து எங்ககிட்ட இருக்கிறாங்க, அதாவது 20 எம்எல்ஏக்கள் இது மாதிரி இருக்கிறாங்க. ஒன்று அப்போ அந்த ராஜ்யசபா வாங்கி அது மாதிரி யாருன்னா ஒருத்தர் அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. இது 20 எம்எல்ஏ இருக்கா பார்த்தியா? எப்படி அவங்க 20 எம்எல்ஏ வந்து நிற்பான்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரியல. 20 எம்எல்ஏக்குமே தெரியும் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே. இப்போ யார் தேர்தலுக்கு செலவு பண்ணுவாங்க? சான்ஸே கிடையாது. இப்போ இவங்களுடைய கணிப்பு என்னன்னா ஒரு 300 கோடி ரூபான்னு பேசுவதாக இப்போ எல்லாமே பேசப்படும் பொருள் அது. இப்போ அதுக்கு நீங்கள் கொடுங்கன்றாங்க. சாரி, இந்த இது வந்து ஒத்து வராது. உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி போய் ஹோட்டலில் சாப்பிடுங்க, கடன் வாங்கி சாப்பிட முடியாது என்பது என்னுடைய கருத்து. நன்றிங்க சார். நன்றி.